ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பயர் அகாடமி. ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு ஹெல்த் இஷ்யூனால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம அதை கண்டினியூவாக போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டுடே செஷன் ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ், போம் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். சரிங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணணும். ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் யுவர் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி. நீங்கள் பண்ண ட்ரெயின் ட்ராவலை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக ஒரு விண்டோ சீட் இருக்கும். அந்த விண்டோவில் அந்த சைடில் உட்காந்துட்டு நம்ம அப்படியே அந்த சீனரிஸ் எல்லாம் ரசித்து பார்த்துருப்போம் இல்லையா? அதே விஷயத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கலையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த போயட் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், ரைட்டுங்களா? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். லெட்ஸ் see. From a railway carriage. Faster than the ferries, faster than witches, bridges and houses, hedges and ditches, and charging like a troop in a battle, all through the meadows, the horses and the cattle, all of the sides of the hill and the plain, fly as thick as driving rain. ஸோ இங்கே பாருங்கள், ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ் அண்ட் ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். ஆக்சுவலி இந்த டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போயிட்டு இருந்தது. சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அது மட்டும் இல்லாமல் சிம்பாலிக்காக இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். இந்த மேஜிக் அப்படிங்கிற விஷயத்தை விட இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல வர்றாங்க. சரிங்களா? அதான் ஃபேரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு குட்டி தேவதை அப்படிங்கிற மாதிரி. விச்சஸ் அப்படிங்கிறது சூரியக்காரி, ரைட்டுங்களா? அப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த ரயில்வே கேரியேஜில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் விண்டோ சீட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் பார்க்குற விஷயங்கள் பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அப்படிங்கிற இடத்துல வரப்பு, இந்த வயலில் ஒரு திண்டு மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வரப்பு. டிச்சஸ் அப்படிங்கிறது சின்ன நீரோடை. சரிங்களா? அது பக்கத்தில் பாயிற சின்ன நீரோடை. அண்ட் சார்ஜிங் லைக் ட்ரூப்ஸ் இன் பேட்டில். அப்போ இந்த ட்ரெயின் எப்படி போகுது அப்படின்னா இந்த போரில் முன்னாடி இருக்கிற படை எவ்வளவு வேகமாக விரைஞ்சு அட்டாக் பண்ண போவாங்களோ அந்த அளவுக்கு முன்னேறி போகிறதா வந்து நம்ம போயிட்டு சொல்கிறாரு. ஆல் த்ரூ த மெடோஸ், த ஹார்சஸ் அண்ட் கேட்டல். மெடோஸ் அப்படிங்கிறது புல்வெளி. சரிங்களா? பறந்து விரிந்த புல்வெளி, ரைட்டுங்களா? ஹார்சஸ் அண்ட் கேட்டல். அப்போ நீங்கள் அதில் என்ன பார்க்க முடியும்னா அங்கே நிறைய குதிரைகள் இருக்குது, நிறைய கால்நடைகள் இருக்குது, ஆடு மாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் பிளெயின். அது மட்டும் இல்லாமல் உங்களால் மலை குன்று, அந்த மலை மாதிரி அந்த ஹையர் லேண்ட் ஃபார்மை வந்து உங்களால் பார்க்க முடியும். பிளெயின் அப்படிங்கிறது ஃப்ளாட் லேண்டு இல்லையா? ஃப்ளை ஆஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின். அப்போ மழை துளி வந்து எவ்வளவு வேகமாக விழும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2 வீலரில் போகும்போது மழை பெய்யும் போது எப்போச்சும் அதை சேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அந்தளவு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அண்ட் எவர் அகெயின் இன் த விங் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. பாருங்கள், அண்ட் எவர் அகெயின் அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விங் ஆஃப் அன் ஐ, நீங்கள் கண்மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக போகுது. அப்போது அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. அது பாஸ் ஆகுறது, அந்த வேகத்தில் பாஸ் ஆகும்போது அப்படி சல்லுன்னு ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. அப்போ ஏதோ ஒரு சத்தம் அப்படி டக்குன்னு கடந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஹியர் இஸ் அ சைல்டு ஹூ கிளாம்பர்ஸ் அண்டு ஸ்கிராம்பிள்ஸ். இந்த கிளாம்பர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா கிளைம்ஸ் வித் டிஃபிகல்ட்டி, கஷ்டப்பட்டு ஏறுறது. அப்போது இந்த ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக விளையாடிக்கிட்டு இருக்கு. அண்டு அவங்க வேகமாக அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்காங்க. இந்த ரெண்டுமே கிளைம் தான். சரிங்களா? கிளாம்பர் அண்ட் ஸ்கிராம்பிள் ரெண்டுமே கிளைம்பர் வித் டிஃபிகல்ட்டி. இன்னொன்று இந்த ஸ்கிராம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஏற ட்ரை பண்ணுது. ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல விளையாடுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். அப்போ அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அங்கே தனியாகவே இருக்குது. அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். இப்போ சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்ம ஏதாவது பூச்செடி பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா குழந்தையாக இருக்கும்போது, ரைட்டா? அதே விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து சொல்கிறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா
கேதரிங் பிராம்பிள்ஸ், ஒரு டைப் ஆஃப் பெரி செடியை வந்து பார்த்திங்கன்னா அது கலெக்ட் பண்ணுது. மேபி பெரிஸை கலெக்ட் பண்ணலாம், அதில் இருக்கிற சின்ன பழத்தை கலெக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பூச்செடி மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த டைப்பான அந்த பெரி டைப்பை மட்டும் அது வந்து கலெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஹியர் இஸ் அ ட்ராம்ப். ட்ராம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லெஸ் பர்சன். சரிங்களா? ஹோம்லெஸ் பர்சன், அதாவது டீமீன் பண்ணலை, ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு செட்டில்மெண்ட் இல்லாமல் வாண்டர் ஆகிட்டே இருப்பாங்க இல்லையா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அந்த மாதிரி நபர்களை ட்ராம்ப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஈவன் நம்ம இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தாலும் அந்த மாதிரி நபர்களை பார்க்க முடியும் இல்லையா? ஹியர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். அப்போ அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு அங்கே அந்த போகிற ட்ரெயினை பார்க்குறதா இருக்கலாம், இல்லைன்னா அங்கே இருக்கிற மக்களை வந்து அவர் பார்க்குறாரா. சரிங்களா? ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். கேஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவனித்து பார்க்குறது. சரிங்களா? அண்ட் தெர் இஸ் அ க்ரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டெய்சிஸ். அப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா மலர்கள், அந்த டெய்சி அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா நீளமாக ஒரு பேட்டர்னில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் ஸ்ட்ரிங்கிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஒரு தோட்டத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நேச்சுரலாகவே ஒரு இந்த மாதிரி ஒரு லைனாக அப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? அடுத்ததான் ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் த ரோடு லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் அ லோடு. இதையும் தாண்டி அப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்கீங்க, ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஒவ்வொரு சீன் இருக்கும் இல்லையா? இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் அந்த குழந்தை விளையாடினது பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ட்ராம் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா அங்கே ஒரு மாட்டு வண்டி மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு மனுஷன் நிறைய லோடோடு அப்படி போயிட்டு இருக்காரு. சரிங்களா? ஹியர் இஸ் அ கார்ட் ரன் அவே இன் த ரோடு லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் அ லோடு. அப்போ அந்த ரோட்டில் ஒரு கார்ட் இருக்குது, ஒரு தள்ளுவண்டி இருக்குது, இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மாட்டு வண்டி இருக்குது, அதில் ஒரு மனுஷன் நிறைய லோடோட வந்து போயிட்டுருக்காரு. லம்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஹெவிலி. இந்த மீனிங்லாம் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் யூஸ் த PDF ஃபார் தட். ரைட். அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தெர் இஸ் அ ரிவர். அங்கே நீங்கள் வந்து ஒரு மில் பார்க்க முடியும், அது பக்கத்துலேயே ஒரு ரிவர் பார்க்க முடியும். ஈச் அ கிளிம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குவிக் வியூ, நீங்கள் பார்க்குற அந்த காட்சி இருக்கு இல்லையா, கான் ஃபார் எவர். அப்போ அந்த ட்ரெயின் வேகமாக போக போக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற விஷயம் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே போகுது. அண்ட் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு புதுமையான விஷயங்களை, புதிய அனுபவத்தை வந்து அது கொடுக்குது அப்படின்னு நம்மளுடைய போயட்டை சொல்லி இந்த போமை வந்து முடிக்கிறாரு. இதனுடைய தீம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு இன்னர் சைல்டை அவேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே நீங்கள் உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி என்னைக்கு நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்திருப்பீங்க இல்லையா? அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, ஒரு சைல்ட் லைக் ஒண்டர். அதுக்கப்புறம் ஒரு சினிமேட்டிக் மூமெண்ட். இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாருக் கான் பாட்டு இருக்கும் இல்லையா, தைய அந்த பாட்டு வந்து ஞாபகம் வந்தது. இன்னும் நிறைய சீன்ஸ் வந்தது. ஸோ உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஒண்டர், எக்ஸைட்மெண்ட்டு, இதெல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் டீப்பாக ஃபிலாசபிக்கலாக யோசிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஈச் கிளிம்ஸ் கான் ஃபார் எவர். அப்போ பாருங்கள், இந்த டெம்பரரி நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு ஆர் லைஃப். அப்போ கடந்து போகிறது தானே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? டெம்பரரி நேச்சர் ஆஃப் லைஃப் அண்ட் த வேர்ல்டு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற க்ளோசரி. சார்ஜ் அப்படிங்கிறது அந்த பேட்டில் ட்ரூப் மாதிரி ட்ரெயின் முன்னாடி போகிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ரஷ் அப்படிங்கிறது மெயினான வார்த்தை. கிளியர்? தென் கிளாம்பர் அப்படிங்கிறது, கிளாம்ப் அப்படின்னா கிளைம் அண்ட் மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கிளாம்பர் தாண்டி ஸ்கிராம்பிளும் அதே மீனிங் தான், ஆனால் அது வேகமாக ஏறுறது. சரிங்களா? இந்த கிளாம்பர் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு மேலே ஏறுறது, ஸ்கிராம்பிள் அப்படிங்கிறது வேகமாக மேலே ஏறுறது. சரிங்களா? பிராம்பிள் அப்படிங்கிறது அந்த குழந்தை கலெக்ட் பண்ணுற அந்த ஷ்ரப், ரைட்? அந்த ஒரு சர்டைன் டைப் ஆஃப் பிளான்ட்டை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அது ஒரு பெரி டைப் அப்படின்னு பார்த்துருந்தோம். ட்ராம்ப் அப்படிங்கிறது அந்த ஹோம்லெஸ் பர்சன் who travels from place to place on foot and without a permanent settlement. ஸ்ட்ரிங்கிங் அப்படிங்கிறது இந்த டெய்சி மலர்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து நீளமாக ஒரு சர்டைன் பேட்டர்னில் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. லம்பிங், கேரி வித் டிஃபிகல்ட்டி. அந்த காட்டில் போகிற மனுஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லைன்னா அந்த மாடு இழுக்கிறது கஷ்டப்பட்டு அதை கேரி பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கிளிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு குவிக் வியூ, ரைட்? இதையும் தாண்டி நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு ஓகே, ஃபேரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சின்ன தேவதைகள், ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட். ஹெட்ஜஸ் அப்படிங்கிறது வரப்பு, ரைட்? இல்லைனா வேலி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். டிச்சஸ் அப்படிங்கிறது சின்ன நீரோடை, இந்த பக்கம் பிக்சர் போட்டிருக்கேன். மெடோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புல்வெளி. ஆஸ்திக்கஸ் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்காக அப்படின்னா வெரி டென்ஸ்,
ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. கிளாம்பர் அப்படிங்கிறது கிளைம் வித் டிஃபிகல்ட்டி. ஸ்கிராம்பிள் அப்படிங்கிறது அதே தான், கிளைம் வித் ஸ்பீட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஏறுறது. தென் பிராம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷஸ் வித் தான்ஸ், அதாவது ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஒரு பெரி ஷ்ரப் அப்படின்னு பார்த்துக்கலாம். ட்ராம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லெஸ் பர்சன் அப்படின்னு பார்த்தோம். கேசஸ் லுக் ஸ்டடிலி. ஸ்ட்ரிங்கிங் அப்படிங்கிறது டு அரேஞ்ச் இன் அ லைன். லம்பிங் மூவ் வித் ஹெவி மோஷன். கிளிம்ஸ் அப்படிங்கிறது குயிக் வேவ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன், இதுதான் இவருடைய முழு பேர். இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், ரைட்டுங்களா. ஒரு மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி. போயட், எஸ்ஸைஸ்டாக இருந்திருக்காரு, மியூசிஷியன், ட்ராவல் ரைட்டராக இருந்திருக்காரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெஷர் ஐலண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல், சரிங்களா. அண்ட் கிட்னாப்ட், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கல் அண்ட் ஹைட், த சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ். பாருங்கள், நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ரயில்வே கேரியேஜ் அப்படிங்கிற போமை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அவர் எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார் அப்படிங்கிற டேட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா. இனிமேல் தான் நம்ம ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு போகிறோம். தட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இல்லையா. அப்போது பாருங்கள், ஐ ஹோப் இந்த கலர் விசிபிளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன், ரைட்டுங்களா. ஃபாஸ்டர் தேன் ஃபேரிஸ் அண்ட் ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஜரேஷன் தெரியுது, இல்லையா. அப்போ பொயட்ரியில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறோன்னா ஹைப்பர் போல் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லைனா பொயட்டிக் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அப்போ ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லும்போது நம்ம வந்து ஹைப்பர் போல் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபேரிஸ் ஃபாஸ்டர், ரைட்டுங்களா. எஃப் சவுண்டு ஃபாஸ்டர் தான், பாருங்கள், ஃபாஸ்டர், ஃபேரிஸ், ஃபாஸ்டர், இது ரிப்பீட் ஆகுது. அதாவது அந்த எஃப் சவுண்டு வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி வார்த்தைகளுடைய தொடக்கத்தில் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரைட். தென் பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ஹெட்ஜஸ், பாருங்கள், ஹெச் சவுண்டு வந்து ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி இந்த மிடில் பிரிட்ஜஸ், ஹெட்ஜஸ், இந்த ஜி சவுண்டு வந்து ரிப்பீட் ஆகுது, இல்லையா. அப்போ இந்த மாதிரி கான்சனன்ட் சவுண்டு மிடில் இல்லை அப்படின்னா ஜிக்ஸாகாக ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். கான்சனன்ஸ், ரைட். ப்ளீஸ் நோட் தட். அலிட்ரேஷனுக்கும் இதுக்கான வித்தியாசத்தை நான் மறுபடி சொல்லிட்டு இருக்கேன். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பொயட்டிக் லைனில் ரிப்பீட்டடாக வர்ற வார்த்தைகளுடைய தொடக்கத்தில் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஜிக்ஸாகா பிகினிங்கில், மிடில், எண்டில் அந்த மாதிரி கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரிப்பீட் ஆனால் அது கான்சனன்ஸா. அதே மாதிரி சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். அப்போ லைக் வந்தாலே உங்களுக்கு தெரியும், இல்லையா, சிமிலி, ரைட். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைனில் தேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, இல்லையா. தேனுமே கம்பேரிசனுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தேன் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலி தான், சரிங்களா. லைக் வந்தால், ஆஸ் வந்தால், அதே மாதிரி தேன் அப்படிங்கிறது கம்பேரிசனுக்கு பயன்படுத்தியிருந்தாங்கன்னா சிமிலி, ரைட். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி இந்த என்டையர் போமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜரி அப்படிங்கிற பொயட்டிக் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டருடைய பெஸ்ட்டு பொயட்டிக் டிவைஸ் இல்லைனா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜரி தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு டெஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. அதை ரீட் பண்ணும்போதே உங்கள் மனசில் அந்த விஷயங்களெல்லாம் வந்து தெரியும். ஒரு மென்டல் பிக்சர், ஒரு விஷுவலைசேஷன் கிடைக்கும், சரிங்களா. பாருங்கள், ஆல் த்ரூ த மெடோஸ் அண்ட் ஹார்சஸ் அண்ட் கேட்டல், ஆல் த சைட்ஸ் ஆஃப் ஹில்ஸ் அண்ட் பிளெயின். அதே மாதிரி ஆஸ் திக் ஆஸ், இது வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ் பண்ணி கம்பேரிசன் மேக் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் சிமிலி. பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் அந்த எந்த ஒரு போமை ரீட் பண்ணாலும் உங்களால் அதை இந்த மாதிரி பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா, உங்களால் இந்த மாதிரி என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் இப்போவே யோசிக்க ஆரம்பித்தா தான் அதை நீங்கள் ஒரு ஜாய்ஃபுல்லாக பண்ண முடியும், சரிங்களா. மார்க் ஸ்கோரிங் அப்படிங்கிறதையும் தாண்டி இதை நீங்கள் வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக பண்ணலாம். அண்ட் எவர் அகெயின் இன் த விங் ஆஃப் அன் ஐ. அப்போ இந்த விங் ஆஃப் அன் ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் போலாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. ஹைப்பர் போல்னா எக்ஸாஜரேஷன், புரியுங்களா. அவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு சொல்கிறத வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. தென் சைல்டு, கிளாம்பர்ஸ், ரைட்டுங்களா. சிசி சவுண்டு வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம்
கிளாம்பர்ஸ், ஸ்கிராம்பிள்ஸ், இந்த பி சவுண்டு கேப்பில் வந்து ரிப்பீட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? ஆல் பை himself gathering brambles and here is a tramp who stands and gazes. எல்லாமே இமேஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆல் there is a green stringing the daisies. இந்த இடத்துல விங் ஆஃப் அன் ஐ அப்படிங்கிறது ஒரு சடன் மூமெண்ட்டை வந்து குறிக்கிறது, ரைட்டுங்களா? அப்போ இதை மெட்டாஃபராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், மெட்டாஃபர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கிங் த டெய்சிஸ் அப்படிங்கிறதும் மெட்டாஃபர் நீங்கள் போகலாம், ரைட்டுங்களா? ஒன்றா சேர்ந்து கட்டி இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது அங்கே இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டைன் பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. தென் ஹியர் இஸ் அ காட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் உங்களுக்கும் அந்த நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஹோப் உங்களால் வந்து இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வேறு ஏதாச்சும் நீங்கள் பார்க்குற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுட் செக்ஷனில் ஆர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். நானுமே உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் தெரிஞ்சுப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், உங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம பார்க்கலாம். ஹோப் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ரைட்? அண்ட் as I told you earlier, இதுதான் இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் we have classes going on. உங்களுக்கு தேவைப்பட்டால் இல்லைன்னா தேவைப்படுற நம்பருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஹாவ் அ ஹாப்பி டே. யப்.